ஹலோ விவாஸ், வெல்கம் டு ரேவதிஸ் தமிழ் கிச்சன். ரேவதிஸ் தமிழ் கிச்சனில் இன்றைக்கி ஸ்வீட் கார்ன் பட்டர் மசாலா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது ஒரு நல்ல சைட் டிஷ்ஷு. சப்பாத்தி, நான், பரோட்டாவுக்கு சூப்பராக இருக்கும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஸ்வீட் கார்ன் மசாலா செய்ய வானலில் பட்டர் 2 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. பட்டர் நல்லா ஹீட் ஆகட்டும். அடுத்ததாக ஜீரகம் 1 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. ஜீரகம் நல்லா பொரியட்டும். அடுத்ததா பெரிய வெங்காயம் ஒரு 2 பெரிய வெங்காயம் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதையும் சேர்த்துடலாம். இப்போது வெங்காயம் நல்லா வதங்கட்டும். நல்லா பொன்னிறமாகட்டும். வெங்காயம் வதங்கின பிறகு 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போகட்டும். அடுத்ததாக டொமேட்டோ பியூரி ஒரு 3 தக்காளி பழம் எடுத்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அதை சேர்த்திடலாம். நல்லா கொதி வரட்டும். டொமேட்டோ பியூரி ஊற்றி நல்லா கொதி வந்துருச்சு. அடுத்ததாக ஸ்வீட் கார்ன் ஆட் பண்ணிக்கலாம். 1 கப் ஸ்வீட் கார்ன் எடுத்திருக்கேன். இது பச்சையாக எடுத்திருக்கேன், வேக வைக்கல. பச்சையாக எடுத்துக்கோங்க. இப்போ இதில் சேர்த்திடலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணி விட்டு 1 நிமிஷம் விட்டு அடுத்ததாக மசாலா ஆட் பண்ணிக்கலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள், 1 டீஸ்பூன் மிளகாய் தூள் எடுத்திருக்கேன். 1 டீஸ்பூன் மல்லித்தூள் எடுத்திருக்கேன். எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மசாலாவோட பச்சை வாசனை போகட்டும். அடுத்ததாக சின்னதாக 1 பீஸ் குடமிளகாய் எடுத்து சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கலாம். மிளகாய் தூள் போட்டிருக்கேன். உங்களுக்கு பச்சை மிளகாய் வேணுன்னா காரத்துக்கு ஆட் பண்ணிக்கலாம். இல்லை இந்த காரமே போதுன்னா இதுவே ஓகே. அடுத்ததாக 1 கப் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப வேணாம், 1 கப் போதும். இந்த ஸ்வீட் கார்னும் இந்த மசாலா வேகிறதுக்காக. மிக்ஸ் பண்ணி விட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. நல்லா கொதி வரட்டும். ஸ்வீட் கார்னும் ஒரே ஆவியில் நல்லா வெந்துடும். 2 நிமிஷம் க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். 2 நிமிஷம் ஆயிடுச்சு. ஸ்வீட் கார்ன் நல்லா வெந்திருக்கு. ஊற்றின தண்ணி ஓரளவுக்கு சுண்டிடுச்சு. அடுத்ததாக பன்னீர் ஆட் பண்ணிக்கலாம். பன்னீர் ஒரு 100 கிராம் எடுத்திருக்கேன். இப்போ பன்னீரை துருவிடலாம். டேஸ்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். பன்னீர் துருவிட்டேன். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. பன்னீர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன். அடுத்ததாக ஒரு 20 முந்திரி எடுத்து பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன். அதை சேர்த்துக்கலாம். முந்திரி பேஸ்ட்டு யூஸ் பண்ணாதவங்க தேங்காய் கூட அரைச்சிக்கலாம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ரொம்ப தண்ணி வேணாம், லைட்டாக கிரேவி மாதிரி இருக்கணும். இது சப்பாத்தி, நான், பரோட்டாவுக்கு சூப்பரான ஒரு சைட் டிஷ்ஷு. அடுத்ததாக உப்பு ஆட் பண்ணிக்கலாம். உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா கொதி வரட்டும். பன்னீர் முந்திரி பேஸ்ட்டு போட்டு நல்லா 10 நிமிஷம் வேக வச்சிட்டேன்.
நல்லா திக்னஸாக இருக்குது. உப்பு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டேஜில் உப்பு பத்தலைன்னா கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக கஸ்தூரி மேத்தி வந்து 1 ஸ்பூன் அளவு போட்டுக்கிறேன். 1 டீஸ்பூன் வந்து கரம் மசாலா தூள் சேர்த்துக்கலாம். மேலே கொஞ்சமாக லெமன் ஜூஸ் புழிஞ்சு விட்டுருங்க. எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. குழந்தைங்களுக்கு ஸ்வீட் கார்ன்னா ரொம்ப பிடிக்கும். இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க, ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு ஒரு கொதி விடுங்க. லாஸ்ட்டாக மேலே மல்லி இலை போட்டுக்கலாம். நல்லா டேஸ்டியான ஸ்வீட் கார்ன் பட்டர் மசாலா ரெடி ஆகிடுச்சு. இது ஒரு நல்ல சைட் டிஷ்ஷு. நீங்களும் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ரேவதிஸ் தமிழ் கிச்சன் சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ரேவதிஸ் தமிழ் கிச்சன் பார்க்குற எல்லாருக்கும் ரொம்ப நன்றி.